வெஜ் பிரியாணி செய்யலாம்ப்பா. அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, 2 அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு பிரியாணி மசாலாப்பா, பிரியாணி பொடி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பூவு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா வச்சுருக்கேன்ப்பா. தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றுறேன்ப்பா. கடுகு வெடிக்கட்டும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவு, கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா எல்லாம் செவக்கவும் வதக்கணும்ப்பா. செவக்கிற வரைக்கும் சிரித்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா செவக்க வதக்கணும்ப்பா. இஞ்சி பூண்டு போடணும்ப்பா. இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன்ப்பா. நல்லா செவக்க வதக்கணும். தக்காளி ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன்ப்பா. நல்லா வதக்கிக்கோங்க. காயை போட்டுக்கிறோம்ப்பா. காயையும் நல்லா வதக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இது வெஜிடபிள் பிரியாணிப்பா. வதக்கிட்டோம்ப்பா. இது பிரியாணி மசால் பொடிப்பா, பிரியாணி தூள். இதில் நல்லா வதக்கிட்டுப்பா. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 2 டம்ளர் அரிசி ஊற்றி வைப்பா. அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு மூடி வச்சுட்டு இறக்கிட்டோம்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடிப்பா. ஒரு 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடிப்பா நெய் கொஞ்சம் விட்டுட்டு 1 ஸ்பூன் விட்டுருக்கேன்ப்பா. வச்சு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள்ப்பா. வெஜிடபிள் பிரியாணி ரெடிப்பா. எப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? பாய்ப்பா.